ஹரே ஹரேன்னு சொல்லும் போது ஆபத்துக்களை போக்குகிறவரே முதல் ஹரிக்கு அர்த்தம், சம்பத்துக்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவரே இரண்டாவது ஹரிக்கு அர்த்தம். அந்த இரண்டாவது பொருள் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நாம ஆகுதி கொடுக்கிறோம், வீட்டுல ஆராதனை பண்றோமா, அதுக்கு யாகம்னு பேரு, யஜ்ஞம்னு பேர். யஜ தேவ பூஜாயாம்னு தாத்து, தேவதைக்கு நாம் பண்ணக்கூடிய பூஜை, அதைத்தான் யாகம் யாகம்னு சொல்றோம். அதுதான் ஆராதனம். தினப்படி நாமளும் தீர்த்தமானோம், பெருமாளுக்கும் திருமஞ்சனம் பண்ண வேண்டும், அவருக்கு போனகம் நைவேத்தியம் எல்லாம் பண்ண வேண்டும். இதுக்காக திருவாராதனம் பண்றோம். அப்படி பண்ணும்போது ஹரிநாமத்தை சொல்லிக்கொண்டு இந்தாரும் இந்தாரும்னு சமர்ப்பித்து கொண்டிருக்க போகிறோம். அதை நம்ம கொடுக்கறத அவர் ஏத்துக்கிறார். இப்போ ஒரு உருவகம், தமிழ்ல உருவகாணின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒன்னா இருக்கும், ஆனா அதை அதுவாக உருவகப்படுத்திக் கொள்னு சொல்லுவார்கள். நேத்திக்கு ஒண்ணு அதை போல சொன்னேன். மேகம் கருப்பா இருக்கும், தண்ணீரால கருப்பா நிறைஞ்சிருக்கும். கண்ணன் கருப்பா இருக்கார், கருணையால கருப்பாக நிறைந்திருக்கிறார். மேகமும் கொட்டி தீத்துடுத்துனா வெளுத்து போயிடும், வெட்கப்பட்டு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லையேன்னு ஓடிவிடும். ஆனா கண்ணனிடத்தில் இருக்கிற கருப்பு மாறவே மாறாது, அதனால வெட்கமே இல்லை, அவர் ஓடி ஒளியவே வேண்டாம். மேகத்தை உருவகப்படுத்தி கண்ணன், கண்ணனை புரிஞ்சுக்கணும்னா மேகம்னு சொல்ல போறோம். முகில் வண்ணன்னு சொல்லுவார்கள், கடல் வண்ணன்னு சொல்லுவார்கள். இதெல்லாம் எதுக்காக? புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப மேகமும் கருப்பா இருக்கும், கண்ணனும் கருப்பா இருக்கார். மேகமும் கொட்டும், கண்ணனும் நிறைய கொடுப்பார். இப்படி மேகத்தை வைத்துக் கொண்டு கண்ணனை புரிந்து கொள்ளலாம்.